வையவன் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான நட்பு மற்றும் காதல் கதை. வேண்டுமடி எப்போதும் விடுதலை. ஒரு குறுநாவல். அதை 2 பகுதியை இந்த வீடியோல கேட்க போறோம். இது பகுதி 1. ரொம்ப அருமையான காதலுக்கு நட்பு துணையா இருக்கா, இல்ல நட்புக்கு காதல் துணையா அப்படிங்கிறத ரொம்ப அழகா நல்ல வசனங்கள் மூலமா சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல கதைகள் கேட்டிருக்கக்கூடிய வாசகனுடைய பல்ஸ் எனக்கு தெரியறதுனால அது மாதிரி கதைகளை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதை கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றீங்களா உங்க கருத்தை? கேட்கலாம். வேண்டுமடி எப்போதும் விடுதலை. ரோஜா என்ன சொல்லுது? மைசூர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் கட்டிடத்தின் வெளியில் சிவப்பு, மஞ்சள், ஊதா என்று வாரி இறைத்தாற்போல் பூத்திருந்த ரோஜாக்களில் கீர்த்தி நின்றிருந்தாள். அவள் முகத்தை பார்த்ததும் அதை ஒரு சிவப்பு ரோஜாவாக கிரீஷுக்கு கற்பனை செய்ய தோன்றியது. குட் மார்னிங் என்றான். அதற்கு கீர்த்தி பதிலளித்தாள். குட் மார்னிங். நான் ரோஜா சொன்னதை சொன்னேன் என்று வளைத்தான் கிரீஷ். நானும் ரோஜாவுக்கு தான் சொன்னேன் என்றாள் கீர்த்தி. கீர்த்தியின் புத்தி கூர்மைக்காக அவன் சிரித்தான். அவன் சொன்ன பதிலுக்காக அவள் சிரித்தாள். கவிஞர் இல்லையா? ரோஜா உங்ககிட்ட வேறு என்ன சொல்லும்? இந்த கவிஞன் காலையிலிருந்து பட்டினி தெரியுமா? ஓ சாரி, காலையில கொஞ்சம் லேட்டா போச்சு. ஒரு 14B பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எதுக்காக நீங்க எனக்காக வெயிட் பண்ணணும்? போகட்டும்னு நினைச்சு நீங்க டிஃபன் பண்ண வேண்டியதானே? கீர்த்தி படபடவென்று பொரிகிற மாதிரி வேகமாக பேசினாள். அவள் வேகமாக பேசும்போது கண்களும் உதடும் துடிப்பதை அவன் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்துவிட்டு நிதானமாக சொன்னான். யூனிவர்சிட்டி கேன்டீன்ல உங்களோடு சாப்பிட்ற காலை டிஃபன் கூட ஒரு குட் மார்னிங் தான் என்றான். அவள் முகம் உடனே பளிச்சிட்டது. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் சாப்பிடாம வந்திருக்கேன். சரி வாங்க சாப்பிட போலாம். அவர்கள் இருவரும் மெதுவாக நடக்கத் தொடங்கினார்கள். பரவி இருந்த மைசூர் வெயில் இன்னும் உறைக்க ஆரம்பிக்கவில்லை. ரோஜாவின் மீது நின்ற மாதிரி சுற்றிலும் வழிநெடுகவிருந்த செடிகளின் மீது வைரமணி போன்று பனித்துளிகள் பிரகாசித்தன. இன்னைக்கு ஏன் லேட்டுன்னு நீங்க கேட்கவே இல்லையே என்றாள் கீர்த்தி. சொல்ல தோணுனா சொல்ல போறீங்க என்றான் கிரிஷ். காந்தி சென்டர் கடந்து மைசூர் யூனிவர்சிட்டி லைப்ரரி ரோடில் மெதுவாக இருவரும் நடந்தனர். காலையில 2 அழகான விஷயம் நடந்துச்சு. கீர்த்தி சொல்லிவிட்டு நிறுத்தினாள். என்னென்ன கேட்டான் அவன். தம்பி முரளியோட ரிசல்ட் பேப்பர்ல வந்தது. அடுத்து அப்பா என் டிவோர்ஸ் ஷூட் ஃபைல் பண்ண சாமராஜபுரத்திலிருந்து வந்திருந்தாரு. ஏதோ கையெழுத்து வேணுமா? கிரிஷ் நடக்காது அங்கேயே நின்றான். 2 அடி முன்னே போன கீர்த்தி அவன் பின் தங்கியதைக் கண்டு அவளும் நின்றாள். ரிசல்ட் என்னாச்சு கேட்டான் கிரிஷ். ஃபெயில். அவள் முகம் சாந்தமாக இருந்தது. கீர்த்தி தன் தம்பி முரளியின் இன்ஜினியரிங் படிப்புக்காக மைசூரில் 3 ஆண்டுகளாக தங்கியிருந்தாள். நஞ்சன்கூட்டில் இருக்கும் ஹோலி கிராஸ் பப்ளிக் ஸ்கூலில் அவள் ஓர் ஆசிரியை. அங்கே பணியாற்றும் ஆசிரியர்கள் அங்கேயே பள்ளி ஹாஸ்டலில் தங்கியாக வேண்டும். மதர் சுப்பீரியரிடம் கெஞ்சாத குறையாக வேண்டி அந்த விதிக்கு விலக்கு வாங்கி ரயிலிலும் பஸ்ஸிலும் இத்தனை காலம் மூட்டையாக நசுங்கி போய் வந்து கொண்டிருந்தார். அந்த சிரமம், கவலை, அக்கறை எல்லாம் அந்த ரிசல்ட்டை கேட்டு எப்படி நொறுங்கி போயிருக்கும். சாரி டு ஹியர் இட் என்றான் கிரிஷ். வை யூ ஆர்? முரளியே அதனால பாதிக்கப்படலையே என்றாள் கீர்த்தி. அவள் மெல்லிய புன்னகையில் ஒரு தூரிகை சோகம் இழையோடிற்று. பின் சட்டென்று அது மறைந்தது. இஸ் இட்? எப்படி எடுத்துக்கிட்டார்? கொஞ்ச நேரம் பேசாம உட்கார்ந்திருந்தான். முகம் வெளுத்து போச்சு. காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஊன்னு சொன்னா. காஃபி குடிச்சிட்டு கிரிக்கெட் பிராக்டிஸ் இருக்குன்னு வெளியே கிளம்பி போயிட்டான். கிரிஷ் ஒரு கோபத்தை அடக்கிக்கிறது அவன் புருவங்கள் நெறித்து துடிப்பதில் தெரிந்தது. கீர்த்தி குறுகுருவென்று ஒரு சுவாரஸ்யத்தோடு அதை வேடிக்கை பார்த்தாள். உங்களுக்கு கோபம் வருதில்ல? கோபப்படாம என்ன பண்றது? கோபப்பட்டு என்ன பண்றது? அவள் எவ்வளவு அமைதியாக அதை ஜீரணித்துக் கொண்டாள் என்று கிரிஷ் புரிந்து கொண்டான். அந்த டிவோர்ஸ் விஷயம் என்று இழுத்தான். அவர் நான் டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவர் வேணும்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிக்கட்டும்னு அழுத்த திருத்தமா எங்க அப்பா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டேன்
கிரீஷின் மனதில் தன்னை மீறி ஒரு சபாஷ் ஓசை என்று எழுந்து மறைந்தது. அறுகோண வடிவமான யூனிவர்சிட்டி கேண்டீனுக்கு வெளியே வண்ண வண்ண உடைகளில், மேனி நிறங்களில், இளமையின் வசந்தோற்சவம் போன்று ஆண்களும் பெண்களும் சிரித்து பேசி கைகோர்த்து கேண்டீன் வாசலில் கூடி நின்றனர். இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் கீர்த்தி. என்றான் கிரிஷ். இட்ஸ் ஏ சிம்பிள் ஆஃப் லைஃப். இத 2வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன் என்றாள் கீர்த்தி. எத்தனை சுலபமாக தன் சொந்த துயர்களை மறந்துவிட்டு இவளுக்கு ஒரு அரச மரத்தை ரசிக்க தோன்றுகிறது. கிரிஷ் அவளை ஒரு தனி மரியாதையோடு பார்த்தான். ஐ அட்மையர் யூ என்றான். சோ என்று நாக்கில் ஒரு சிறு ஓசை எழுப்பி கீர்த்தி அதை ஆட்சேபித்தாள். எதிரே ஓர் இம்பாலா கார் வந்தது. அவர்கள் இருவரையும் அது இரு திசைகளுக்கு பிரிப்பது போன்று அவர்கள் இடைவெளியை அகற்ற வைத்துவிட்டு அது சற்றே வேகம் குறைத்து இருவருக்கும் மத்தியில் நீந்திச் சென்றது. செக்கச் செவேல் என்று ஒரு 30 வயதுக்காரன், இறுகிய உதடுகளும் தடித்த பிரேம் போட்ட ஸ்பெக்ஸுமாக அதை டிரைவ் செய்து கொண்டு வந்தான். அவன் கீர்த்தியை வெறித்து பார்த்துவிட்டு நகர்ந்தான். ராஸ்கல், இதானே ஆணவங்கிறது என்று கார் அகன்றதும் கிரீஸ் சொன்னான். அவர்தான் என்னுடைய கணவர் என்று கீர்த்தி அமைதியாக சொன்னாள். இஸ் இட் என்று கிரிஷ் திரும்பி தூரத்தில் போகும் அந்த காரை பார்த்தான். அவனது அகன்ற தோள் மட்டும் அதில் தெரிந்தது. அவனை திட்டியதற்கு சாரி என்று சொல்ல தோன்றியது கிரிஷுக்கு. ஆனால் சொல்லவில்லை. அத்தியாயம் 2. இன்று முரளியின் ரிசல்ட் வந்தது. எதிர்பார்த்தது போலவே ஃபெயில் ஆகிவிட்டான். அப்பா வந்து டைவர்ஸ் ஷூட் கொடுக்க வேண்டும் என்றார். நான் மறுத்துவிட்டேன். மனைவியை விலைக்கு வாங்கிய பொம்மை என்று நினைக்கின்ற ஆண் உலகத்தில் விடுதலை வாங்கிக் கொண்டு இனி நான் செய்ய போவதுதான் என்ன? இன்னொரு விஷ பரீட்சையா? இன்று யூனிவர்சிட்டி கேண்டீனுக்கு போகும் வழியில் அவர் கார் என்னை கடந்து சென்றது. நானும் கிரிஷும் இணைந்து சென்றதைக் கண்டு அவர் முகத்தில் துடித்த கோபத்தை அந்த சலவைக்கல் நெற்றி எனக்கு காட்டி கொடுத்தது. ஆண் என்ன விசித்திரமான பிறவி! தனக்காக எல்லா புறக்கணிப்புகளையும் பொறுத்து கொண்டு ஒரு பெண் தவம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிற உணர்ச்சி கோலம். டைரி எழுதி கொண்டிருந்த கீர்த்தி நிறுத்தினாள். வெளியே கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. முரளிதான் வருகிறான். டைரியை மூடிவிட்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். அன்று மாலை காலேஜ் விட்டு வந்ததில் இருந்து முரளியை கீர்த்தி பார்க்கவில்லை. இப்போது இரவு மணி 10 ஆகி இருந்தது. எங்கே போய் வருகிறான்? சினிமாவுக்கா? முரளியின் கண்கள் சிவந்திருந்தன. முதல் பார்வையிலேயே கீர்த்தியின் மனதில் ஒரு சிவப்பு வெளிச்சம் எரிந்தது. தலை குனிந்தவாறு அவளை கடந்து உள்ளே வரும்போது பழம் அழுகிய வாசனை. கீர்த்தி உடனே புரிந்து கொண்டாள். முரளி குடித்திருக்கிறான். கீழ் உதட்டை அவள் மெல்ல கடித்து கொண்டாள். ஃபெயில் ஆனதை தாங்க முடியவில்லையோ? இருந்தாலும் குடித்துவிட்டு என் முன்னால் நிற்க வேண்டும் என்று இவனுக்கு எப்படி தோன்றுகிறது? அவன் காலை கழுவி கொண்டு வந்தான். கீர்த்தி சமையல் அறைக்கு போய் சாப்பிடுவதற்காக மணையை எடுத்து போட்டாள். அவன் சமையல் அறைக்குள் வராமல் வெளியே நாற்காலியில் வந்து உட்கார்ந்தான். அவள் 2 தட்டுக்களை எடுத்து வைக்கும் ஓசை அவனுக்கு கேட்டது. எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்? பசிக்கல. பசிக்கலையா? சாப்பிட்ட ஒத்துக்காதா? அவன் மௌனமாக இருந்தான். கீர்த்திக்கு தனியே சாப்பிட பிடிக்கவில்லை. சாப்பிடவே வெறுப்பாக இருந்தது. கேஸ் ஸ்டோவை பற்ற வைத்து பால் காய்ச்சினாள். 2 டம்ளர்களில் பாலை நிரப்பிக்கொண்டு மீதியை தயிர் தோய வைப்பதற்காக சூடு ஆறவிட்டு பால் டம்ளர்களை வெளியே கொண்டு வந்தாள். இந்தா. அவன் பால் டம்ளரை ஏறிட்டு பார்த்தான். ஆனால் வாங்கவில்லை. வேண்டாம். ஏன்? போதை தெளிஞ்சிடுமோ? சவுக்கால் அடிபட்ட மாதிரி அவன் டம்ளரை வாங்கிக் கொண்டான். அவள் எதிரில் இருந்த கட்டிலின் மீது போய் உட்கார்ந்தாள். பிரம்பை வைத்துக் கொண்டு நிற்கிற வாத்தியார் அம்மாவின் குரல் மாதிரி அவள் கட்டளை கணீர் என்று வந்தது. முரளி பேசாமல் எழுந்து போய் உள்ளே இருந்து பாலை ஆற்றுவதற்காக மற்றொரு டம்ளர் கொண்டு வந்தான். நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு பாலை ஆற்றினான். அவளை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. பாலை குடித்துவிட்டு டம்ளரை மேஜை மேல் வைத்தான். எத்தனை நாளா இப்படி? கேட்டாள் கீர்த்தி. பதில் இல்லை. இன்னைக்குதான் ஆரம்பமா? அதற்கும் பதில் இல்லை. ரொம்ப பெருமையான ஆரம்பம். சாமராஜபுரம் வாசுதேவ ஆச்சாரியார் பிள்ளை
மானம் பொறுக்காம காவேரியில பிராணனை விட்ட நாகலட்சுமியோட பையன். இன்ஜினியரிங் பரீட்சையில ஃபெயில் ஆனதுக்காக குடிக்காம இருக்கலாமா? அவன் கையில் இருந்த பால் டம்ளரை கட்டிலின் ஓரத்தில் வைத்து விட்டான். அவன் நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டான். ஏண்டா எழுந்துட்ட? போதும். என்னது? பதில் இல்லை. அவ்வளவு வருத்தப்படுறவன் ஏன் குடிச்ச? நீ ஃபெயில் ஆனத செலிப்ரேட் பண்ணணும்னா. அவன் மௌனமாக இருந்தான். குடிச்சிட்டு என்ன அவமதிக்கிற மாதிரி என் முன்னால வரணும்னு உனக்கு எப்படி தோணித்து? அக்கா, யார் அந்த கிரிஷ்? கீர்த்தியை யாரும் முதுகில் அறைந்த மாதிரி இருந்தது. நீ அவனோட சுத்தர? இதுவரை அவளுக்கு அடங்கிய தம்பியாக இருந்த முரளி இப்போது திடீரென்று சமூகமாகி அவளை கேள்வி கேட்கிற ஆளாக மாறிவிட்டது கீர்த்திக்கு வியப்பாக இருந்தது. தப்பு செய்தவர்கள் வேறு எதன் மீதோ யார் மீதோ குற்றம் சுமத்துகிற சிறுபிள்ளை முயற்சி மாதிரி அது தோன்றியது. அடுத்து அவன் மீது வருத்தமாக வந்தது. இத்தனை வருஷங்கள் இப்படி இவளோடு ஒன்றி இருந்து கூட பிறந்து இன்னும் கூட தன்னை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறானே இவன். என்ன தம்பி இவன்? யார் சொன்னது? கேட்டாள் கீர்த்தி. என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தானா, கண்ணுக்கு நேரா. உடனே நீ நம்பிட்டியாக்கும்? அவனிடம் இருந்து பதில் இல்லை. நாளைக்கு சாயந்தரம் அவரை இங்க கூட்டிட்டு வர்றேன். யூ மீட் ஹிம். அப்ப தெரிஞ்சுப்ப. ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் ஹிம். நோ, நீ கட்டாயம் அவரை மீட் பண்ணணும். அதோட உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு, உன்கிட்ட சொன்னவன், அவனையும் கூட்டிக்கிட்டு வா. 2 பேருமா அவரை மீட் பண்ணுவீங்க. அவன் தலை குனிந்து நின்றான். ஃபூல், 22 வருஷமா இந்த அக்கா கூட பழகுறியே, நான் எப்படிப்பட்டவள்னு புரிஞ்சிக்க முடியலையே உன்னால? வந்து நான் அவரு மாமாவனுடைய குமாஸ்தா ரங்கையா தான் அவரு உன்னை மீட் பண்ணாரா? அவன் தலையாட்டினான். கீர்த்தியின் கணவன் சந்திரமௌலியின் கப்பல் மார்க் ஊதுபத்தி கம்பெனியின் முக்கிய காரியஸ்தர் ரங்கையா. அவருக்குத்தான் கிரீஷோடு சேர்ந்து சுற்றுவதாக யார் சொல்லியிருப்பார்கள்? அவளுக்கு இன்று சந்திரமௌலியின் கார் தன்னை கடந்து சென்றது பளிச்சென்று பொறி தட்டியது. அவரே சொல்லியிருப்பாரா? அந்த சந்தேகமே அவளை கூனி குறுக வைத்தது. ஃப்ரெண்டுன்னு சொன்னிய நீ? என் ஃப்ரெண்டுக்கு அவர் அப்பா. ஆஹா. அழுவதா, கதறுவதா, அலறுவதா? ஒன்றும் வேண்டாம். ஜஸ்ட் ஸ்மைல் இட் அட். மனிதனும் எவரெஸ்ட் உச்சிக்கும் போக முடியும். அதல பாதாளத்தில் சேற்றிலே விழுந்து புரளவும் முடியும். முரளி என்று சின்ன பையனை கூப்பிடுகிற மாதிரி அழைத்தாள் கீர்த்தி. அவன் ஒரு முறை அவள் கண்களின் மின்னிய உண்மையின் தெளிவை, அதில் உறுதியை பார்த்துவிட்டு தலை குனிந்தான். இப்போ சொல்றேன் கேட்டுக்க. அந்த கிறிஷு நானும் ரீஜனல் காலேஜ்ல ஒரே மெயின் எடுத்திருக்கோம். அவர் என்னுடைய உண்மையான நண்பர். உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அதையெல்லாம் வச்சு உன்னை நான் சந்தேகப்பட்டிருக்கேனா? நான் ஒன்னும் சந்தேகப்படல. அப்ப பிரத்தியார் அபவாதத்தை நம்பிட்ட, அப்படித்தானே? அவள் குற்றம் சாட்டுவது போல சொன்னாள். ரங்கையாவே சொன்னார். அவர் சன்னு சொன்னா. லெட் மீ கிவ் யூ எ ஷாக்கிங் நியூஸ். என் மதிப்புக்குரிய கணவரே இன்னைக்கு நேர்ல பார்த்தார். அவருடைய அட்வைஸின் பேர்ல ரங்கையா மறைமுகமா என்ன வான் பண்ணி இருப்பார் என்றாள் கீர்த்தி. முரளிக்கு போதை தெளிந்து விட்டதோ என்னவோ. இந்த குற்றச்சாட்டின் வேர் எங்கிருந்து தொடங்கியது என்று கேள்விப்பட்டதும் அவனுக்கு தன் மீதே அருவருப்பாக இருந்தது. அக்கா என்று ஏதோ சமாதானம் சொல்ல வந்தவன் போன்று இழுத்தான் முரளி. அவன் வருந்த ஆரம்பித்து விட்டான் என்று கீர்த்தி புரிந்து கொண்டாள். சரி, நீ போய் படுத்துக்கோ. உன் ஃப்ரெண்ட நீ கூட்டிக்கிட்டு வர்றியா இல்லையோ என்று கேட்டாள். அதை சொல்லிவிட்டு சூடு தணிந்திருந்த பாலை ஒரே மூச்சில் குடித்து அவனுக்கு கட்டிலை காலி செய்தவாறு உள்ளே போனாள். பாத்திரத்தில் சூடு தணிந்திருந்த பாலுக்கு உரை குத்தி ஜாடியில் ஊற்றி வைத்துவிட்டு அவள் கட்டிலை கடந்து உள்ளே போனாள். உள்ளறையில் டேபிள் லேம்பை போட்டுக்கொண்டு கீர்த்தி விளக்கை அணைத்தாள். அந்த போர்ஷன் கதவை முரளி தாளிட்டு விட்டு படுக்கையில் வந்து விழுவது கேட்டது. பாதியில் விட்டு வைத்திருந்த அன்றைய டைரியை பூர்த்தி செய்வதற்காக அவள் உட்கார்ந்தாள். முன்பு எழுதியவற்றை படிக்கும்போது அவளுக்கு புன்னகை வந்தது. பெண் என்ற வார்த்தையை பார்த்தாள். மீண்டும் எழுதத் தொடங்கினாள். எதிலிருந்தோ நான் தப்பி ஓடுகிறேனா? எஸ், என்னிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன். எல்லோருமே தப்பி ஓடுகிறார்கள். முரளி இன்றுதான் கிரீஷோடு சேர்ந்து சுற்றுவதாக ரங்கையாவும் அவர் பிள்ளையும் சொல்கிறார்கள் என்றான்.
இன்று முதல் முறையாக அவன் குளித்துவிட்டு வந்திருந்தான். அவள் எழுதுவதை நிறுத்தினாள். வெளியே விசும்பல் ஒலி கேட்டது. முரளி அழுது கொண்டிருந்தான், தேம்பி தேம்பி. அத்தியாயம் 3. கீர்த்தி, ஏன் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? காதருகில் வந்து யாரோ, இல்லை, யாரோ அல்ல, அம்மா நாகலட்சுமி தான் கத்தினாள். பளிச்சென்று கீர்த்தியின் தூக்கம் கலைந்தது. விழித்து பார்த்தபோது சற்றே ஒரு கழித்திருந்த ஜன்னல் வழியே வாசலில் நிலா வெளிச்சம் தெரிந்தது. இன்னும் விடியவில்லை. மணி என்ன? அவளுக்கு எழுந்து மணி பார்க்க தோன்றவில்லை. எத்தனை ஆனால் என்ன, இன்னும் விடியவில்லையே. வெளியே பால் டெப்போவுக்கு ஓட்டிச் செல்லப்படும் எருமைகளின் காலடி ஓசை ஒரு படை அணிவகுத்து போவது மாதிரி ஓரிரு நிமிஷத்துக்கு விடாது கேட்டது. மகிஷங்கள், மகிஷாசுரர்கள், மகிஷாசூரராகிய இந்த மைசூர். அவளுக்கு சட்டென்று சாமுண்டீஸ்வர் மலையில் உள்ள அம்மன் விக்கிரகமே நினைவுக்கு வந்தது. அசப்ல பார்த்தா நாகலட்சுமி சாமுண்டீஸ்வரி விக்கிரகம் மாதிரியே இல்ல. சின்ன வயதில் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த ஒரு சுமங்கலி அம்மாவை பார்த்து இப்படி சொன்னது திடீரென்று இந்த பின் இரவில் பல வருஷங்களுக்கு அப்பால் நினைவு வந்தது கீர்த்திக்கு. மனசு என்னும் ரகசிய பேழையில் என்னென்னவெல்லாம் சேமித்து விடுகிறது. அப்புறம் சேமிப்புகளை எடுத்து வேடிக்கை பார்க்கும் சிறுமி மாதிரி எப்படியெல்லாம் புரட்டி பார்க்கிறது. அம்மாதான் கனவில் வந்தாள். ஏன் என்னை எழுப்பினாள்? சாமுண்டீஸ்வரியையும் மகிஷாசூரனையும் இப்படி நினைப்பதற்காகவா? யார் மகிஷாசுரன்? தன் கணவர் சந்திரமௌலியா? இல்லை ரங்கையாவா? சீச்சி, அரக்கனாக இருப்பதற்கு கூட ஒரு மாட்சிமை வேண்டும். இவர்கள் பாவம். அப்போது சாமுண்டி யார்? நானா? ஐயோ பாவம். அம்மாவா? இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவள் படுக்கையில் தலையையும் முதுகையும் மட்டும் சற்றே உயர்த்தியவாறு மார்பு வரை போர்த்தி கொண்டு யோசித்தாள். சாமராஜபுரத்தில் காவிரி ஓடுகிறது. கரையில் ஒரு சிவன் கோயில். கரையில் இருந்து ஒரு படித்துறை தயங்கி தயங்கி தவழ்ந்து இறங்குகிறது. கரையிலே வந்து நின்றாள். பெரிய பெரிய மீன்கள், 3 அடி 4 அடி உயரத்துக்கு கொழுத்து வளர்ந்த மீன்கள். கோயிலுக்கு வருவோர் அந்த மீனுக்காக பிரசாதம் கொண்டு வருவார்கள். அவற்றை பிடிக்க யாருக்கும் அனுமதி இல்லை. அவை சிவன் சொத்து. கீர்த்தி சிறு குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து அவற்றை பார்த்து வருகிறாள். பௌர்ணமி தினங்களில் நாகலட்சுமி கீர்த்தியையும் முரளியையும் கோயிலுக்கு அழைத்து வருவாள். நைவேத்தியம் புண்ணிய சித்ரானத்தில் ஒரு பங்கை அவர்கள் கையில் கொடுத்து மீன்களுக்கு வீசி எறியச் சொல்வாள். மீன்கள் பௌர்ணமி நில ஒளியில் காவிரியில் ஜலக்கிரீடை செய்ய வந்த மச்ச கன்னிகைகள் போல திரளாக ஜொலித்துக் கொண்டு அந்த நைவேத்தியங்களை தின்ன வரும். அம்மாவுக்கு சிவபக்தி அதிகம். அவள் நாள் தப்பாமல் கோவிலுக்கு வந்தாள். வரும்போது வெறும் கையோடு வந்துவிட்டால் அவள் மனசு பரிதவிக்கும். நதிக்கரையில் காத்திருக்கும் குழந்தைகள் போல் வாயை குவித்து குவித்து மீன்கள் கூட்டம் கூடுவது அவள் மனதை தொலைத்துவிடும். அவள் எப்போதும் பொறியாவது இல்லை பிடி கடலையாவது இல்லாமல் கோவிலுக்கு வரமாட்டாள். கீர்த்திக்கு 10 வயது வரை அந்த கோவிலுக்கு அம்மாவுடன் வந்து போன அனுபவங்கள் மனதில் சிற்பம் செதுக்கியது மாதிரி நினைவிருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் அவளது அம்மா நாகலட்சுமி அதே படித்துறையில் குதித்து உயிரை விட்டாள். 1 மைல் தொலைவில். மறுநாள் அவள் உடல் கரை ஒதுங்கி இருந்தது. உடம்பெல்லாம் மீன்கள் கொத்தி விட்டிருந்தன. 2 நிமிடம்தான் கீர்த்தி அந்த கோரத்தை பார்த்திருப்பாள். யாரோ அவளை அதற்கு மேல் பார்க்க விடாது இழுத்து கொண்டு போய்விட்டனர். பின்பு அவள் மட்டும் தன்னந்தனியாக எத்தனையோ முறை வந்து கடைசி படியில் காலை சில்லென்று தழுவும் காவிரியை பார்த்து கொண்டே மணிக்கணக்காக உட்கார்ந்திருந்திருக்கிறாள். அப்போதும் வாயை குவித்தவாறே மீன்கள் வந்தன. அவளுக்கு ஆரம்பத்தில் அவற்றின் மீது கோபம் கோபமாக வந்தது. ஓடும் காவிரியில் அவளது சூடான கண்ணீர் கலந்து கரைந்தது. கீர்த்திக்கு 11 வயதான போது அவளையும் முரளியையும் பராமரிக்க ஒரு சித்தி வந்து சேர்ந்தாள். அவள் கண்களில் எப்போதும் மை வைத்துக் கொள்வாள். அவள் வந்த பின்புதான் அம்மா ஏன் ஆற்றிலே விழுந்து விட்டாள் என்ற விவரம் புரிய வந்தது. ஓடுகாலி பெத்த பிள்ளைக்கு ஓடுகாலி புத்திதானே இருக்கும். அந்த மயக்கும் பார்வை கொண்ட சித்தி சுலோசனா அவர்களை அடிக்கும் போதெல்லாம்
அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தினாள். பழங்காலத்து சிற்றன்னை கதைகளிலே கேள்விப்பட்ட டிபிக்கல் சிற்றன்னை மாதிரியே அவளும் இருந்தாள். மனம் ஒரு பேழை அல்ல, அது லட்சோப லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆல்பம். ஒவ்வொரு மனுஷ ஜீவனும் ஓர் ஆல்பம். அதிலே எத்தனை சித்திரங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் கீர்த்தியை பொறுத்தவரையில் சாமராஜபுர வாழ்க்கையில் நடந்த பல சம்பவ சித்திரங்களின் முத்தாய்ப்பாக மீன்கள் மேயும் அந்த படித்துறை வந்துவிடுகிறது. கீர்த்தி நஞ்சன்கூடு ஹோலி கிராஸ் பப்ளிக் ஸ்கூலில் நியமன உத்தரவு கிடைத்தபோது அவளது சிற்றன்னை காலமானாள். 10 வருஷங்கள் அப்பாவை அவள் பாடாய் படுத்தி அவரை உறிஞ்சி குடித்துவிட்டு கடைசியில் அவள் எலும்பும் தோளுமாகி அஸ்தமித்து சாம்பலானாள். 2வது முறையாக ஒரு மனைவி தவறியதற்கு அப்பா குலுங்கி குலுங்கி அழுதார். அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. இவ்வளவு சீக்கிரம் செத்துப் போவோம் என்று தெரிந்திருந்தால் அவள் இவ்வளவு அதிகாரம் செலுத்தி வெறுத்து பொறித்திருக்க மாட்டாளோ? அவளுக்கு யார் மீது வெறுப்பு? கோயில் குருக்களோடு உறவு வைத்திருந்தாள் என்று சொந்த புருஷனாலேயே குற்றம் சாட்டப்பட்ட மூத்தாள் மீதா? குற்றம் சாட்டிய அவர் மீதா? இல்லை அந்த இடத்தை நிரப்ப வந்த தன் தலைவிதி மீதா? எப்படியோ அப்பா அம்மாவை ஆட்டி படைத்ததற்கு இவள் அவரை ஆட்டி படைத்து விட்டாள். எல்லா துக்கமும் எல்லா வெறுப்பும் கரைந்து விடுகின்றன. சித்தி சுலோச்சனா மீதிருந்த வெறுப்பும் அன்றோடு கரைந்து போயிற்று. நஞ்சன்கூடு ஹோலி கிராஸ் பப்ளிக் ஸ்கூலின் மதர் சுப்பீரியர் கடுகளமும் வெறுப்பு இல்லாதவள். மாம்பழம் மாதிரி குண்டு முகம், எப்போதும் பிரகாசமான ஒரு ரோஜா புன்னகை. பப்ளிக் ஸ்கூலுக்கு ஒரு நாள் வந்து, அப்பா உன்னை 2 நாள் லீவு போட்டுட்டு கையோடு கூட்டிக்கிட்டு வர சொன்னார் என்று சொன்னான் முரளி. காரணம் எதுவும் சொல்லவில்லை. அவள் சாமராஜபுரம் புறப்பட்டு போனாள். அத்தியாயம் 4. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் கட்டடத்துக்கு எதிரில் ஒரு காந்தி மண்டபம். மாஞ்சோலை சூழ்ந்த ஓர் அமைதி. விக்கிரகம் எதுவுமில்லாத ஒரு பிரார்த்தனை கூடத்தின் படிக்கட்டில் கிரீஷும் கீர்த்தியும் உட்கார்ந்திருந்தனர். கிரீஷ் ஒரு நோட்டீஸை அவளிடம் நீட்டினான். அவள் அதை வாங்கினாள். அது ஒரு கராத்தே கிளாஸ் ஆரம்ப நோட்டீஸ். பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட கொடுத்தாங்க. இஃப் யூ லைக் டு ஜாயின். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீங்க கேட்டான் கிரீஷ். காந்தி மண்டபத்துக்கிட்ட இதை கொடுத்துட்டு என்ன சேர சொல்றீங்களே? தற்காப்புக்காக பெண்கள் போராடலாம்னு காந்திஜியே சொல்லியிருக்காரே. என்னுடைய தற்காப்புக்கு இந்த வயலன்ஸ் தேவையில்லை கிரீஷ் என்றாள் கீர்த்தி. நீங்க கவி, வயலன்ஸை நம்பலாமா என்றாள் மீண்டும் அவளே. வயலன்ஸ் தான் இன்றைய கவிதையே என்றான் கிரீஷ். நீங்களும் அதை ஒப்புக்கிறீங்களா? நான் ஒப்புக்கிறது இருக்கட்டும். உலகம் பூரா கவிதை இப்போ ஒரே கோபமும் சாபமுமா கொந்தளிக்குது என்றான் கிரீஷ். என் ஹஸ்பண்ட நீங்க நேத்து பாத்தீங்கல்ல? ஆமா, சொல்லுங்க. அவருக்கு ஷூட்டிங் தெரியும், கராத்தே தெரியும், பாக்ஸிங் தெரியும், ஹார்ஸ் ரைடிங் தெரியும். சொந்தமா 2 குதிரை வச்சிருக்கார். தேவையில்லாமல் அதை சொன்ன மாதிரி கீர்த்தி சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள். அவன் இதுவரை கீர்த்தியிடம் அவளது குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்டதில்லை. அவளும் சொன்னதில்லை. இன்று திடீரென்று ஆரம்பித்ததால் அவளுக்கே சற்று எல்லை மீறுவது போன்று தோன்றியது. ஏன் பாதியிலே நிறுத்திட்டீங்க கேட்டான் கிரீஷ். இவ்வளவும் தெரிஞ்சுகிட்டதால என்ன ரிசல்ட் தெரியுமா என்று அவள் சொல்ல அவன் காத்திருந்தான். He missed one thing, living என்றாள் கீர்த்தி. You mean என்று அவன் திகைத்த போது அவள் தன்னை சுதாரித்துக் கொண்டாள். ஆமா, நேசிக்க அவருக்கு தெரியல. அதான் எங்களுடைய முதலாவது ஸ்ட்ரகிள் என்றாள் கீர்த்தி. உங்க மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ்னு நினைச்சேன் என்றான் அவன். அப்போது அதை கேட்டு கீர்த்தி புன்னகை பூத்தாள். அவருக்கு ஜூலியஸ் சீசரா தான் இருக்கணும் என்று அவள் சொல்ல, புரியல எனக்கு என்றான் கிரிஷ். எங்க பப்ளிக் ஸ்கூலுக்கு ஏதோ டொனேஷன் கொடுக்க வந்திருக்கார். என்ன பார்த்தாராம். 3வது நாளே எங்க வீட்ல இருந்து தம்பி வந்துட்டான். தன் கணவரை பற்றி ஒரு அந்நியனிடம் பேசுகிற உணர்வு அவளுக்குள் குறுக்கிட்டது. தன்னை வரம்பு மீறாமல் அடக்கி கொண்டாள். தென் த யூஷுவல் ஸ்டோரி. ஒரு மாசத்துல அவர் மயக்கம் தீர்ந்து போச்சு. அவரா விரும்பி செஞ்சிட்ட இந்த திருமணத்துல ஏதோ பெரிய வரத்தை எனக்கு கொடுத்துட்ட பகவான் மாதிரி தன்னை நினைச்சிட்டார். நிஜமா பகவானா மாறி இருந்தா நானும் பக்தியா இருந்திருப்பேனோ என்னவோ என்றாள் கீர்த்தி.
கையில் இருந்த கராத்தே வகுப்பு நோட்டீஸை 4ஆக மடித்து அவள் ஒரு கப்பல் செய்தாள். அந்த காகித கப்பலை பிரார்த்தனை கூடத்தின் மொசைக் தரையில் வைத்துவிட்டு அதை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டாள் கீர்த்தி. வாட் வாஸ் த ட்ரபுள்? நான் ரொம்ப பர்சனல் கேள்வியை கேட்கறதா இருந்தா நீங்க அப்படி நினைச்சா மன்னிக்கணும் என்றான் அவன். அவன் முகத்தில் விஷயம் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எதுவும் இல்லை. உண்மையான ஈடுபாடு அதில் இருந்தது. கீர்த்தி அவன் முகத்தை ஒரு சித்திரத்தை பார்ப்பது போல அமைதியாக பார்த்தாள். நேத்து உங்களையும் என்னையும் சேர்த்து பார்த்த உடனே அவரு என்ன நினைச்சிருப்பார்னு உங்களுக்கு தோணுது என்று கிரிஷை பார்த்து கேட்டாள் கீர்த்தி. கிரிஷ் இவளது குடும்ப அமைதியில் தான் குறுக்கே வந்து விட்டோமோ என்று நினைத்தான். சந்தேகப்பட்டிருப்பாரா என்று சொன்னான். அவள் உதடு சற்று பிரிந்தது, துடித்தது, மீண்டும் சலனமின்றி மூடியது. அதுக்கும் மேல சந்தேகம்னா கொஞ்சம் நம்பிக்கையும் சேர்ந்தது தானே. ஆனா அவர் முடிவே கட்டியிருப்பாரு. அப்போதுதான் அவள் வாழ்க்கையின் பின்னணியில் இருந்த பயங்கரம் அவனுக்கு புரிந்தது. ஐ வாண்ட் டு மீட் ஹிம் என்றான் கிரிஷ். கீர்த்தி கிரீஷை ஏறிட்டு பார்த்தாள். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில வரும். அப்ப கேட்கலாமா? பயங்கர திருமண பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கணவனோட கொடுமையிலிருந்து தப்பிக்க அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கா கீர்த்தி. கிரீஷ் நல்ல நண்பன். அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி கீர்த்தியினுடைய தம்பி முரளிக்கு டவுட்டு. 1-2 கேரக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கதை போயிட்டே இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இந்த முடிவு என்ன இருக்குங்கிறத அடுத்த பகுதியில கேட்கலாம். வேண்டுமடி எப்போதும் விடுதலை, அதனுடைய 2வது பகுதி இப்ப கேட்க போறோம். கேட்கலாமா? அத்தியாயம் 5. கிரீஷை முரளி பார்க்க வேண்டுமென கீர்த்தி கூப்பிட்டிருந்தாள். ஆனால் அவனால் அன்று மாலை வர முடியவில்லை. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆதலால் காலையில் வருவதாக கீர்த்தியிடம் அவன் சொன்னான். சொன்னபடி வந்தான். சமையல் அறையில் கீர்த்தி மும்முரமாக இருந்தாள். வாசல் நடையில் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் முரளி. அக்கா என்று கிரீஷை பார்த்துவிட்டு உள்ளே திரும்பி குரல் கொடுத்தான் முரளி. கீர்த்தி வெளியே வந்தாள். அறிமுகம் செய்து வைத்தாள். மீட் முரளி, என் தம்பி. இவரு ஜே கிரீஷ், மை கிளாஸ்மேட், கவிஞர். ஒரு விரோத பாவத்துடன் இருந்த முரளியின் முகபாவம் கிரீஷின் சிநேக பாவமான இந்த காரத்திற்கு நான் எவ்வகையிலும் இலக்கு இல்லையே என்ற எளிமையான தோற்றத்தில் சற்று நெகிழ்ந்தது. கிளாட் டு மீட் யூ. நீங்க கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். பவுலரா பேட்ஸ்மேனா கேட்டான் கிரீஷ். 5-6 வருடம் முரளி கிரீஷுக்கு இளையவனாக இருப்பான். சற்றும் மிகையின்றி இயல்பாக கிரீஷ் கொடுத்த மரியாதையில் அவனுடைய வெறுப்பு இன்னும் கொஞ்சம் இளகிற்று. பவுலர், ஸ்பின். சமீபத்திய டெஸ்ட் மேட்சை பற்றி கிரீஷ் பேச ஆரம்பித்த போது 10 நிமிடத்தில் ஒரு நெருக்கத்தை முரளி உணர்ந்தான். கிரீஷின் சாமர்த்தியத்தை பார்த்து அவனுக்கு மட்டும் அறிவிருக்கிற மாதிரி ஒரு அட்மிரேஷன் புன்னகை செய்துவிட்டு சமையல் அறைக்கு போய்விட்டாள். பேச்சு திலீப் ஜோஷியிடமிருந்து மெல்ல கபில் தேவுக்கு போயிருந்தது. கிரீஷுக்கு இப்படி ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் உண்டா என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. அன்று அவள் மைசூர் ஜூவுக்கு போக சித்திரான்னம் தயாரித்துக் கொண்டிருந்தாள். நெய் சுத்தமாக இல்லாதது அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது. கிரீஷ் காஃபி சாப்பிடும் போது முரளியை உள்ளே அழைத்தாள். கொஞ்சம் நெய் வாங்கிட்டு வரியா முரளி? முரளியை பார்த்து கேட்டாள் கீர்த்தி. சரி, பணமும் பாத்திரமும் கொண்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எந்த ஸ்டோர் திறந்திருக்குமோ தெரியல என்றான் முரளி. ஒரு பையில் பாத்திரத்தை போட்டு ஓரமாக நிறுத்தி இருந்த சைக்கிளில் மாட்டினான் முரளி. எங்க முரளி, ஷாப்பிங்கா என்று கேட்டான் கிரீஷ். நானும் வரனே. ஐ லைக் எ மூவ். மைசூர்ல ஹாலிடே மார்னிங் ரொம்ப பிளசண்டா இருக்கும் என்றான் கிரீஷ். தான் தனியே இருப்பதை தவிர்ப்பதற்காக அவன் அப்படி சொல்கிறானோ என்று கீர்த்தி நினைத்தாள். நீங்க வேணா சார், ஐ வில் கம் வித்தின் 10 minutes என்றான் முரளி. 2 பேருமா தான் போயிட்டு வருவோமே, அருமையா இருக்கே. அதற்கு மேல் அவனால் ஆட்சேபிக்க முடியவில்லை. எடுத்த சைக்கிளை மீண்டும் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தினான். களைந்த அரிசியை குக்கரில் போட்டுவிட்டு காய்கறிகளை அறியத் தொடங்கினாள் கீர்த்தி.
நேற்று கிரீஷ் சொன்னது எங்கிருந்தோ மரத்தில் வந்த ஒரு சிட்டுக்குருவி கீச்சிட்ட போது கவனம் வந்தது. நான் ஒரு முயற்சி பண்றனே. கீர்த்தி தன் 1 வருட குடும்ப வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அப்போது நினைத்து கொண்டாள். சந்திரமௌலி காலையில் குதிரை சவாரி கொஞ்ச நேரம் செய்து வருவான். அப்படி அவன் அன்று திரும்பி வந்தபோது கீர்த்தி தோட்டக்காரனுக்கு புதிய ரோஜா பதியல்களை நடுவதை பற்றி யோசனை சொல்லியவாறு தோட்டத்தில் நின்றிருந்தாள். அவன் வீட்டுக்கு போய் அவளை தேடிவிட்டு ஆத்திரத்தோடு அங்கே வந்தான். Why are you standing here? அவளை பார்த்து கத்தினான். இன்னைக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லல? தோட்டக்காரன் எதிரில் இப்படி சிறுமியை அதட்டுகிற மாதிரி அவன் பேசியது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பிரீஃப் கேஸ்ல ஃபைலை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டனே என்றாள் கீர்த்தி. அவள் நயமாக பேசினாள். Why can't you wait for me there? நீங்க தான் ஹார்ஸ் ரைடிங் போயிருக்கீங்களே. இந்த ரோசஸ் நஞ்சன்கூட்டிலிருந்து மதர் சுப்பீரியர் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது ஸ்பெஷல் வெரைட்டி என்றாள் அவள். பிளடி ரோசஸ். நான் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு போகணுமேனு ரைடிங்க கட் பண்ணிட்டு வர்றேன். காலங்காத்தால வந்து தோட்டத்தில் நின்னுகிட்டு இருக்கியே. கீர்த்திக்கு முகம் சிவந்தது. வேலைக்காரர்கள் எதிரில் அசம்பாவிதம் செய்து கொள்ள வேண்டாம் என்று இப்படி அவனுக்கு ஆங்காரம் வரும் போதெல்லாம் அவள் தனித்து விடுவாள். அன்று அவளுக்கே தாங்க முடியவில்லை. மேற்கொண்டு அங்கே நிற்காமல் விடுவிடுவென்று வீட்டுக்குள் நடந்தாள். பின்தொடர்ந்து வந்த அவனுக்கு கோபம் தலைக்கேறி இருந்தது. இது என் வீடு, அவங்க என் வேலைக்காரங்க, நீ என்னுடைய மனைவி, ஐ எம் தி பாஸ் ஹியர் என்று கத்தினான். ஓ, உங்களுக்கே சந்தேகமா இருக்கா? சொல்லி சொல்லி பாத்துக்கிறீங்களே. ஷட் அப் என்று அவன் கத்த, டோன்ட் ட்ரீட் மீ லைக் தட். அவள் கண்ணீர் பொங்க கூறினாள். யூ டோன்ட் டிசர்வ் மோர் தேன் தட். அதற்கு மேல் அவள் பேசுவது வீண் என்று அப்போது கீர்த்தி உணர்ந்தாள். அத்தியாயம் 6. அந்த வாழ்க்கையில் அன்றாடம் எத்தனை விஷ வாசனை வீசுகின்ற அகந்தைகள் பூத்தன. ஒரு கருணையால் கடாட்சிக்கப்பட்டதாக ஒவ்வொரு நாளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருத்திக்கு உணர்த்திக் கொண்டே இருந்தால் என்ன நேருமோ அது ஒரு நாள் நேர்ந்தது. சந்திரமௌலியின் விஸ்கி கலப்பதற்கு ஐஸ் இல்லை. இரவு 11 மணி ஆகிவிட்டதால் எந்த கடை திறந்திருக்கும்? யாரை அனுப்புவது என்று பிரச்சனை தோன்றிவிட்டது. ஏதோ வேளையில் ஃப்ரிட்ஜில் தண்ணீர் ஊற்றி ஐஸ் ட்ரேயை நிரப்ப கீர்த்தி மறந்து விட்டிருந்தாள். அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. யூ டோன்ட் பிஹேவ் லைக் எ வைஃப் என்று சத்தம் போட்டான். அவனுக்காக ஒவ்வொரு பாராக ஐஸ் இருக்கிறதா என்று போன் செய்து கொண்டு நின்ற கீர்த்திக்கு அந்த சொற்கள் குத்தீட்டிகள் போன்று பாய்ந்தன. குபு குபுவென்று அவள் காதும் கன்னங்களும் சிவந்து சூடேறின. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த திமிரு தான் என்று உருமிக்கொண்டே அவன் எழுந்து வந்தான். அதற்குள் மறுமுனையில் ஹலோ என்று குரல் வந்தது. இங்க ஹில் வியூல இருந்து பேசுறேன். ஐஸ் கியூப்ஸ் கிடைக்குமா? ஓ எஸ். வில் யூ ப்ளீஸ் சென்ட் இட் த்ரூ எ மெசஞ்சர்? ஆமா, ஆட்டோல் அனுப்புங்க. அட் தி ஃபேர் இன் த பில். அவள் போனை வைத்துவிட்டு விரைத்து நின்ற சந்திரமௌலியை வெறித்து பார்த்தாள். ப்ரொசீட் என்றாள் அவள். அவன் அருகில் வந்து அவளை ஓங்கி அறைந்தான். கீர்த்தி அதை எதிர்க்கவில்லை, தடுக்கவும் முயற்சிக்கவில்லை. மறு கன்னத்தையும் திருப்பி காட்டினாள். இது பாக்கி இருக்கு என்றாள். வெறி தலைக்கேறி இருந்த அவன் அவள் காட்டிய கன்னத்தின் மீதும் ஓங்கி ஓர் அறை விட்டான். இப்ப திருப்தியா எடுத்த உங்களுக்கு? வாயை திறந்தா கொலை விழும். செத்துடுவோம்னு நான் பயப்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா? அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவன் பற்களை கடித்தான். உன்னை குப்பையில இருந்து கோபுரத்துக்கு கொண்டாந்தேன் பாரு, அதுக்கு இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. கீர்த்தி அந்த கணத்தில் தனது கடைசி இழை பொறுமையை கைவிட்டாள். Who asked you? உங்களை யாரு என்ன கை தூக்கி விட சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டது? You pitch what you say. நான் பிட்ச் இல்லை. Careful of your words. நானா வந்து உங்களை என்ன கட்டிக்கோங்கன்னு உங்க கழுத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்கல. இப்ப கூட உங்க கழுத்துல நான் ஒரு பாரமா இல்ல. You are free என்றாள் பதிலுக்கு. எஸ் எஸ் எஸ், கெட் அவுட். ஆல் ரைட் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் கீர்த்தி. இதோ பாருங்க மிஸ்டர் சந்திரமௌலி, ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐ டோன்ட் லவ் யூ. இத்தனை நாள் உங்களுக்கு நான் பயந்து நடுங்கி ஒடுங்கி போனேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. ஐ பிடேட் யூ. ஐ பிடேட் யுவர் ஈகோ.
யுவர் ஸ்டேட்டஸ், யுவர் மணி எல்லாத்தையும் பார்த்து எனக்கு பரிதாபமா இருந்தது. ஸ்டாப் இட் என்று ஆக்ரோஷமாக கத்தினான் சந்திரமௌலி. இல்ல, இன்னும் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு எனக்கு. ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப். நீங்க கொலை செஞ்சா கூட சரி. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் யூ. சந்திரமௌலி தன் மேஜை மீது வைத்திருந்த விஸ்கி பாட்டிலை திறந்து சோடா இல்லாமல், ஐஸ் இல்லாமல் ராவாக நேராக கொஞ்சம் வாய்க்குள் ஊற்றிக்கொண்டான். நடுங்கும் கைகளோடு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். 2 இழுப்பு இழுத்தான். ஏதோ ஒரு பலம் வந்தது அவனுக்கு. கமான் கண்டினியூ என்றான். எத்தனை பரிதாபமான விலங்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு நீங்க தவிக்கிறீங்க. சோ தட் உங்களுக்கு சொந்த பொண்டாட்டி கூட எஸ் பாஸ் எஸ் பாஸ்னு தலையாற்ற ஒரு அடிமையாட்ட தேவைப்படுறா மிஸ்டர் சந்திரமௌலி என்று 2ஆம் முறையாக அவன் பெயரை சொல்லி அழைத்தாள். மகிஷாசுர மர்தினியாக சாமுண்டீஸ்வரி நிற்பது போல் அவனுக்கு ஒரு பிரமை தட்டியது. எ வைஃப் இஸ் எ வைஃப். நீங்க அவளை ஏமாத்தலாம், துரோகம் பண்ணலாம், அடிக்கலாம், வதைக்கலாம். ஸ்டில் அந்த ஸ்டேட்டஸ் யூ கேனாட் ஷேக் இட். இப்படியே நீங்க குப்பமேட்டில இருந்து இந்த கோபுரத்துக்கு கொண்டு வந்துட்டதா நினைச்சாலும் இதுவும் ஒரு ஸ்டேட்டஸ். ஐ வில் டிவோர்ஸ் யூ என்று அதிர்ச்சி அடைந்தவன் போன்று அவன் சொன்னான். அப்ப கூட அது ஒரு ஸ்டேட்டஸ். கோர்ட்டு முன்னால நீதிபதி, லாயர், சொசைட்டி முன்னால நின்னு யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர் என்று அவளும் பதிலுக்கு கூறினாள். கெட் அவுட், கெட் அவுட் என்று குண்டு பாய்ந்து நகர முடியாத வேங்கை மாதிரி அவன் அலறினான். அடுத்த நாள் அதிகாலையில் தன்னுடைய டிகிரி சர்டிபிகேட்டுகள் கொண்ட ஒரு பிரீப் கேஸை மட்டும் எடுத்துக்கொண்டு சாமராஜபுரத்திற்கு போனாள் கீர்த்தி. அவளை கண்டதும் வீட்டில் நிலவிய அதிர்ச்சியை லட்சியம் செய்யாது பெட்டியை வைத்துவிட்டு படித்துறைக்கு போனாள். அம்மா, நீ பயந்து கொண்டு மனுஷ மனதினுள் இருக்கும் மகிஷாசூரர்களை மர்த்தனம் செய்வதில் இருக்கும் ஆயாசத்துக்கு அஞ்சி பிராணனை விட்டுவிட்டாய். நான் ஒரு அகந்தைக்கு எதிரே நின்றுவிட்டு வந்திருக்கிறேன். அதை ஹதம் செய்தேனோ என்று எனக்கு தெரியவில்லை. அல்லது உன் மாதிரியே என்னை வேறொரு வகையில் ஹதம் செய்து கொண்டேனா என்றும் எனக்கு தெரியவில்லை. அன்று மத்தியானமே சுருக்கமாக விஷயத்தை சொல்லிவிட்டு நஞ்சன்கூட்டிற்கு பஸ் ஏறினாள் கீர்த்தி. மதர் சுப்பீரியர் அவளை அணைத்துக் கொண்டாள். அத்தியாயம் 7. நெய் வாங்கிக் கொண்டு திரும்பி வந்தபோது முரளி கிரீஷிடம் ஒரு தனி மரியாதை கொண்டு விட்டான் என்று புரிந்தது கீர்த்திக்கு. கீர்த்தி, முரளி ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார் என்றான் கிரீஷ். அவன் சின்ன பையன் தானே, கேட்டானே சொல்லுங்க, கோச்சிக்க மாட்டான். சாரி, எனக்கு அவன் இவன்னு யாரையும் பேசி பழக்கம் இல்ல. முரளிக்கு மேலும் அவன் மீது மதிப்பு உயர்ந்தது அவன் சொன்னதை கேட்டு. சரி, உங்க இஷ்டம். என்ன கேள்வி கேட்டான் முரளி? கவிஞனால உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கீர்த்தி பதில் சொன்னாள். சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி, அது ஒரு கவிஞன் வேலை தானே, ரவீந்திரநாத் தாகூர் செய்தது தானே. கீர்த்தி சொன்னதை கேட்டு கிரீஷ் முரளியை பார்த்தான். அவ்வளவு ஏன், நம்ம யூனிவர்சிட்டி கேம்பஸ் மான்ச கங்கோத்ரி இருக்காரே, அது கன்னட மகாகவி குவேம்போட லட்சிய கனவு தானே. ஸ்டில் என்று நிறுத்தினான் கிரீஷ். சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஜூவுக்கு போவோம், அங்க யோசிக்கலாம். என்ன ஜூவுக்கா? ஆமா, இன்னைக்கு ஹோலி கிராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜூவுக்கு பிக்னிக் வர போறதா மதர் சுப்பீரியர் லெட்டர் போட்டிருக்காங்க. நாங்களும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை மீட் பண்ற சம்பவத்துக்கு ஸ்பெக்டேட்டர்ஸா இருக்கணுமா? அந்த கனத்த பூட்டுக்கள் அடைத்த கம்பி கதவுகள், வட்டமான கிராதி சுவர், இதனால் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கங்கள் இன்னும் சிங்கங்களாகவே இருந்தன. கீர்த்தி சிங்கங்களின் செக்ஷனை விட்டு அகலவே மனமின்றி அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு பறவைகள் செக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன் என்று கிரீஷ் சொன்னான். நீங்கள் கவிஞர் அல்லவா என்றால் பதிலுக்கு கீர்த்தி. ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுவோமா என்று குறுக்கிட்டான் முரளி. போரா? நாட் எக்ஸாக்ட்லி. கிட்டத்தட்ட என்று முரளிக்கு எடுத்து கொடுத்தாள். அவன் புன்னகையோடு தலையாட்டினான். என்னவோ எனக்கு சிங்கத்தை பிடிக்கிறது, அதுவும் ஆண் சிங்கத்தை. வலிமை, கருணை. என்ன கருணையா? சிங்கத்துக்கிட்டையா? எஸ், லுக் அட் த ஐஸ். ஒரு ராயல் பெனவலஸ் தெரியுதே. அம்பிகைக்கு இத வாகனமா இந்துக்கள் கற்பனை பண்ணி இருக்காங்களே என்றால் பதிலுக்கு கீர்த்தி. அக்கா,
என்று மறுபடியும் முரளி கூப்பிட்டான். எனக்கு வேணாம் முரளி, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. நான் வரட்டுமா முரளி என்று கூட வேண்டுமானால் துணைக்கு வருகிறேன் என்ற பாவத்தில் கிரிஷ் கேட்டான் முரளியை. வேணா சார் என்றான் பதிலுக்கு முரளி. எங்கே கிரிஷ் போய்விடுவானோ என்று கீர்த்தி கவலையுற்றாள். அந்த நேரத்தில் ஏனோ அவன் கூட இருக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. முரளி தூரத்தில் தெரிந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாருக்கு போனான். அபிஸ் முரளி என்று தம்பியை பற்றி பொதுவாக விசாரித்தாள் கீர்த்தி. வெரி நைஸ் என்றான் கிரிஷ். அலைகின்ற சிங்கத்தையே பார்த்து கொண்டு கீர்த்தி சொன்னாள். முந்தானேத்து முரளி குடிச்சிட்டு வந்திருந்தான். உங்களையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி யாரோ என்னவோ சொன்னாங்களாம். யாரோ என்ன, எங்க ஹஸ்பண்ட் குமாஸ்தா தான். சிவுக்கென்று தலையையும் கால்களையும் தன் ஓட்டுக்குள் ஒரு ஆமை இழுத்துக் கொள்வது போன்ற உணர்வு கிரீஷுக்கு ஏற்பட்டது. என்ன சகஜமாக அதை தெரிவிக்கிறாள் இவள்? ஷோ ஷாலோ, ஆழமற்றவளா இல்லை ஆழம் உணர்ந்தவளா? என்ன பேசாம ஒரு சைலன்ஸ்? அவள் திரும்பி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் கண்கள் அவளை முற்றிலும் வித்தியாசமாக பார்த்தன. அவற்றில் இத்தனை உணர்ச்சிகள் செறிந்து கீர்த்தி இன்றுதான் பார்த்தாள். திடீரென்று அவளுக்கு எந்த ஆளரவமும் இல்லாத ஒரு வனாந்தரத்தில் தானும் அவனும் மட்டும் தனித்து நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. டு யூ லவ் மீ கீர்த்தி? அவன் தொண்டை கரகரக்க கேட்டான். அவன் கேள்விக்கு சொல்வதற்கு அவளிடம் எந்த பதிலும் இல்லை. ஐ நீட் நோ ரிப்ளை என்று அவளது சுருள் சுருளாய் வளைந்த கூந்தலை பார்த்தவாறே சொன்னான் கிரீஷ். ஐ ஷுட் பி ஹானஸ்ட். ஐ லவ் யூ, ஐ லைக் யூ அண்ட் அட்மையர் யூ என்று அவன் உணர்ச்சி வேகத்தை அவள் அடக்கினாள். நல்ல வேளையாக அவர்களை சுற்றி 2 சிங்கங்களை தவிர வேறு யாரும் இல்லை. லெட் மீ ஃபினிஷ். நவ் ஒன்லி ஸ்டார்டட். ஒரு டீனேஜ் பையன் மாதிரி. அதனாலதான் நான் முடிச்சிடுறேன். என்னால உங்களுக்கு ஒரு அபவாதம் வந்தா என்று கொஞ்சம் இழுத்தான் அவன். எதுவுமே நடக்கலைனாலும் நான் குற்றவாளியா எனக்கு தோணுது என்றான் கிரிஷ் அவனே. கீர்த்தி அவன் குரலில் இருந்த ஒரு நேர்மையில் நிசப்தமாகிவிட்டாள். ஐ லவ் யூ. நீங்க பயப்படவே வேண்டாம். நத்திங் வில் ஹேப்பன். ஆனா ஒண்ணு, நீங்க எவ்வளவு பிடிவாதமா மறுத்தாலும் சரி, நான் ஒரு முயற்சி பண்ணியே தீரணும். நீங்க சொல்றது எனக்கு புரியல. அவள் முகம் வெளிறிவிட்டது. நான் முரளியோட போய் மிஸ்டர் சந்திரமௌலிய மீட் பண்ண போறேன் என்றான் கிரிஷ் பட்டென்று. அவள் அதை கேட்டு மௌனமாக இருந்தாள். கவிஞனாலே நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? வாட் எ ப்ரொவோக்கிங் கொஸ்டின். திடீரென்று அவன் எங்கோ ஒரு மூலையில் சம்பந்தப்படுத்துவதை, அதில் தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருப்பதை, அந்த சூழ்நிலையின் அசந்தர்ப்பத்தை கீர்த்தி அவ்வளவு ரசிக்காமல் நெளிந்தாள். கூல்ட்ரிங்க்ஸ் குடித்துவிட்டு திரும்பி வரும்போது யூனிஃபார்ம் அணிந்த 40-50 குழந்தைகளின் குதூகல குரல்களோடு வந்தான் முரளி. அத்தியாயம் 8. அன்று கிரிஷ் லீவு போட போவதாக தெரிவித்திருந்தான். அதனால் அவனை எதிர்பாராமல் யூனிவர்சிட்டி கேண்டீன் அருகே பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்தாள். ஜலதோஷம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறி தென்பட்டவுடன் தும்மல் பிளஸ் மூக்கு உளைதல் பிளஸ் லேசாக நீர் வருதல். ஓமத்தை இடித்து உச்சியில் அரக்கி குளித்தால் ஜலதோஷம் மாறிவிடும். பட்டு மைசூர் என்ற மனோகரத்தின் ஒரு தனி மந்தகாசு இதழ் என்று மானச கங்கோத்ரியை பற்றி அவளுக்கு என்ன தோன்றியது. காலையிலிருந்து இன்னதென்று தெரியாத ஒரு மகிழ்ச்சி அலையலையாக வந்து கொண்டிருந்தது. துயரம் என்பதையோ கவலை என்பதையோ இதுவரை கண்டே அறியாதவள் போன்று அவளுக்குள் ஒரு குதூகலம் குமிழ்ந்தது. என்ன காரணம் என்று தன்னையே கேட்டுக்கொண்டு அவள் காலேஜை நோக்கி நடந்தாள். நேற்று ஜூவில் கிரிஷ் தன்னை வெளியிட்டுக் கொண்டதா? இரவில் அடிக்கடி நேர்ந்த விழிப்பில், ஏன் காலையில் எழுந்து ட்ரெஸ் செய்து புறப்படும் வரை, பஸ்ஸில் உட்காரும் வரை கூட அவனது வெளிப்படையான பேச்சு காதருகில் வந்து ஒரு ஹலோ சொல்லிவிட்டு போயிற்று. கிரிஷை நான் காதலிக்கிறேனா? அந்த கேள்விக்கு அவளிடம் சுத்தமாக பதிலில்லை. ஆனால் தான் காதலிக்கப்படுகிறோம் என்ற உணர்வில் ஒரு சுயத்துவம் பற்றிய வெற்றி இருந்தது. அது ஒரு 3ஆந்தர உணர்ச்சியைப் போல் அன்றி இன்னும் அவளிடம் உயிர் களை இருக்கிறது என்று யாரோ நினைவூட்டியது போல உணர்ந்தாள் கீர்த்தி. நேசித்தல், நேசிக்கப்படுதல், இந்த 2 விவகாரம் தவிர உலகில் வேறு பிரச்சனையே இல்லையோ? அவளுக்கு திடீரென்று கணவன் சந்திரமௌலி பற்றி நினைவு வந்தது.
மிஸ்டர் சந்திரமௌலி என்று தனக்குள் அழைத்துக் கொண்டாள். அவரை பெயர் சொல்லி அழைத்தது ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருந்திருக்குமா அவருக்கு? அந்த ஓராண்டு வாழ்வில் அவள் அனுபவித்ததெல்லாம் ஸ்டேட்டஸ், ஹை சொசைட்டி, கல்ச்சர். அப்பாடா, எத்தனை சிறைகள்! நடப்பது, நிற்பது, பேசுவது எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு ஒத்திகையை மனசுக்குள் பார்த்து கொள்ள வேண்டி வந்தது. வெறும் மனிதர்களுக்காக இல்லாமல், மனித உணர்ச்சிகளுக்காக இல்லாமல், சில சம்பிரதாயங்களுக்காக வாழ வேண்டிய மாதிரி, ஒரு எந்திரமான மாதிரி. அன்பு என்றால் என்னவென்று அவருக்கு தெரிந்திருக்குமா? சின்ன வயதிலேயே அவருடைய அம்மா செத்து போய்விட்டாள். கான்வென்ட்டிலும் போர்டிங்கிலும் வளர்ந்தவர். கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான பெண் ஒருத்தி கூடவா கிடைத்திருக்க மாட்டாள் அவருக்கு? கிடைத்திருக்கலாம். ஆனால் அவரால் நம்பி இருக்க முடியுமா? அன்புக்கு நம்ப வேண்டுமா என்று தனக்குள்ளேயே அவள் ஒரு கேள்வி முளைத்ததை உணர்ந்தாள். சம்பிரதாயங்களிலும் அந்தஸ்திலுமே ஊறிப்போன அவரால் அதைத்தான் நம்ப வேண்டி வந்திருக்கும். வேறு எதை அவர் நம்புவது? சார்ந்திருப்பதைத்தான் நம்ப முடியும். யூனிவர்சிட்டி கேன்டீனில் இருந்து ரீஜனல் காலேஜுக்கு போகும் பஸ் ரூட் சாலையில் நடக்கும்போது அவள் மனம் தெளிவாக இருந்தது. பொருட்களை வாங்குவது மாதிரியா என்னை அவர் வாங்கியிருப்பார்? அப்படி மதிப்பிடுவது இந்த மனோநிலையில் அவளுக்கு ஒரு அநியாயம் போல தோன்றியது. தான் ஒரு வஸ்து இல்லை என்று உணர்ந்த அவர் குமுறி எழுந்து அடக்கிவிடச் செய்த முயற்சிகளை நினைத்தாள் கீர்த்தி. ஐ டோன்ட் லவ் யூ. அதுதான் அவள் எறிந்த கடைசி ஆயுதம். அதைவிட கொடுமையானதை ஒரு கணவன் தன் மனைவியிடமிருந்து கேட்க முடியாது. அது உண்மையா? ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ அட்மையர் யூ. கிரீஷின் வார்த்தைகள் மீண்டும் எதிரொலித்தன. அந்தஸ்து, கௌரவம், ஆணவம் என்று எத்தனை புற கவசங்கள் பூட்டி நின்றாலும் எங்கோ ஒரு மூலையில் நின்ற ஒரு பெண்ணிடம் ஏதோ ஒரு கவர்ச்சியால் கொஞ்ச காலம் என்றாலும் தன்னை இழந்துவிட்ட அந்த மனிதர் மீது எனக்கு நேசம் இல்லையா? ஒரு மாத தேனிலவு மயக்கத்தில் அவர் அவளுக்காக வாங்கி குவித்த பொருட்கள், எங்கெங்கோ அவளை டூருக்கென்று அழைத்து போனது எல்லாம் இப்போது அவளுக்கு ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. அந்த ஒவ்வொரு செயலும் அவளது அந்த அன்பிற்காக போடப்பட்ட விண்ணப்பங்கள் அல்லவா? He wanted to possess me. தன்னை ஆக்கிரமித்துக் கொள்ள முயற்சி செய்தார். பாவம், அந்த அந்தஸ்தையும் விட நான் ஒரு முக்கிய சொத்து என்று அவருக்கு தோன்றியிருக்கும். How poor he is என்று பரிதாபப்பட்டாள் கீர்த்தி. அன்பு வேறு, ஆக்கிரமிப்பு வேறு என்று அவருக்கு தெரிந்திருக்காது. ஆக்கிரமித்தலாலே அன்பு அடைபட்டு விடும் என்ற விஷயம் எங்கே அவருக்கு தெரிய போகிறது? தெரிந்து கொள்ளாத விஷயங்களை ஒருவருக்கு எப்படி தெரிய வைப்பது? விலகி வந்தா? இல்லை புறக்கணித்தா? எங்கோ தான் ஒரு தவறு செய்த மாதிரி முதல் தடவையாக கீர்த்தி நினைத்தாள். கணவன் என்பதற்காக அன்றி, தனக்கு சொற்ப காலம் ஓர் அந்தஸ்தை வழங்கியதற்காக அன்றி, ஒரு மனிதர் தன் அன்பிற்கு ஒரு மாதமேனும் இடைவிடாத விண்ணப்பங்கள் போட்டவர் என்பதற்காகத்தான் இன்னும் கொஞ்சம் மக்னானிமஸாக நடந்திருக்கலாமோ? ஐ டோன்ட் லவ் யூ. என்ன கொடுமையான வார்த்தை அது! வேறு ஒரு மனிதனால் இவ்வளவு பகிரங்கமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அறிவிக்கப்பட்ட பின்தான் தான் சொன்ன வார்த்தைகளின் கொடுமை அவளுக்கு உரைத்தது. அவளுக்கு அம்மாவின் ஞாபகம் வந்தது. வெறும் அபவாதத்துக்காக உயிரை விட்டு விடலாமா? என் மேல், முரளி மேல், அப்பா மேல் அவளுக்கு இருந்த அன்பு எங்கே போயிற்று? எல்லோரையும் விட்டுவிட்டு ஆற்றில் விழுந்து போவதென்றால் அது யார் மேல் வைத்த அன்பு? தன்மேல் தானே வைத்திருக்கும் அன்பா? இஸ் இட் ஈகோ? அவள் ரீஜனல் காலேஜ் பஸ் ஸ்டாப்பை நெருங்கும் போது பஸ்ஸுக்கு காத்திருந்த ஒருவன் கையில் வைத்திருந்த டிரான்சிஸ்டரில் சென்னை வானொலி கேட்டது. வேண்டுமடி எப்போதும் விடுதலை. பாரதி பாட்டு. விடுதலை எதிலிருந்து? பளிச்சென்று ஒரு சூரியோதயமாவது போல அந்த மனமூட்டத்தில் இருந்து அவளுக்கு ஒரு பதில் உதயமாகியது. தன்னிடமிருந்து, தன் ஈகோவில் இருந்து, நான் என்ற நினைவிலிருந்து. அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலை கிடைத்துவிட்டால் எந்த ஆக்கிரமிப்பும் எவரையும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அது கிடைக்காத வரை ஒவ்வொரு விடுதலையும் வேறொரு தடைதான். அது மகான்களுக்கு மட்டும்தான் சாத்தியமா? ஒரு மனைவிக்கு, ஒரு கணவனுக்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டால் குறைந்தபட்சம் ஒரு மனைவிக்காவது
அது அம்மாவுக்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. ஆனால் தனக்கு தன் சிந்தனை போகும் போக்கை கீர்த்தி ஒரு ரூட் மேப்பை பார்க்கிறவள் போன்று மீண்டும் திரும்பி பார்த்தாள். இதுதான் தனிந்து போதலோ? ஆண்களின் அடக்குமுறையால் கட்டுப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகத்திற்கு இன்டெலெக்சுவலாகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ தான் வழங்குகின்ற அங்கீகாரமோ அது? அவள் தன்னை மீறி வந்த புன்னகையை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அந்த நினைப்பு தனக்கு தோன்றுவதன் காரணமே இன்னும் தான் விடுதலை பெறவில்லை என்பதுதானே என்று எண்ணினாள். மிகவும் சிக்கலான ஒரு கணக்கிற்கு விடை கண்டுபிடித்து விட்ட மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் தோன்றியது அவளுக்கு. அவள் ரீஜனல் காலேஜ் கேட்டை நெருங்கிய போது மெர்காரா ரோட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த ஓர் இம்பாலா கார் சாலையில் நின்றது. அவள் திரும்பி பார்த்தாள். அந்த காரின் டிரைவர் சீட்டில் சந்திரமௌலி உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் கிரீஷ் அமர்ந்திருந்தான். அவள் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். அதற்குள் கதவை திறந்து கொண்டு காரில் இருந்து சந்திரமௌலி கீழே இறங்கி வந்தான். ஒரு கணம் கீர்த்தியின் முதுகு சிலிர்த்தது. தலை குனிந்துவிட பார்த்தது. ஆனால் அவள் தன் பலத்தை சேகரித்துக் கொண்டு நிமிர்ந்து நின்றாள். கீர்த்தி! சந்திரமௌலி தொண்டையை ஒரு முறை செருமிக் கொண்டான். தன் கையை இறுக்கி பிடித்திருந்த ரிஸ்ட் வாட்சின் கோல்டு ஸ்ட்ராப்பை அதன் பிரஸ்ஸை அவிழ்த்து லூசாக விட்டுக் கொண்டான். கையில் அது அழுத்தியிருந்த தழும்புகள் தெரிந்தன. அதை தேய்த்து விட்டுக் கொண்டே பேசினான். அது அவனுக்கு ஒரு மேனரிசம். ஐ வாண்ட் டு டாக் டு யூ என்றான் அவன். தன்னை முகத்துக்கு முகம் சந்திப்பதற்கு கூச்சப்பட்டுத்தான் இந்த மேனரிசத்தில் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என்று அவள் உணர்ந்து கொண்டாள். அதை சொல்லி முடித்துவிட்டு பளிச்சென்று அவளை அவன் ஒரு பார்வை பார்த்தான். தோல்வி, வருத்தம், ஒரு நிராதரவு என்று உணர்ச்சிகளின் வானவில் ஒன்று அந்த பார்வையில் தெரித்தது. இப்போது தான் பெரியவளாக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டதை உணர்ந்தாள் கீர்த்தி. ஓ எஸ், வில் யூ கம் வித் மீ? எங்கே? அதை கேட்டிருக்க வேண்டாம் என்று கீர்த்தி அப்புறம் உணர்ந்தாள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் காரிலேயே போயிட்டு மறுபடியும் உன்னை கொண்டாந்து டிராப் பண்ணிடுறேன் என்றான் சந்திரமௌலி. ஆல்ரைட், ஆனா காலேஜுக்கு டைம் ஆகுது. நோ, ஐ won't delay you. சந்திரமௌலியின் நடத்தை முற்றிலும் ஃபார்மலாக இருந்தது. அவன் வருந்துகிறான் என்பது அவள் பெண் மனதுக்கு மட்டும் தெரிந்தது. இது என்ன இவர் இப்படி என்று அவளுக்கே கஷ்டமாக இருந்தாலும் கீர்த்தியால் அதை தவிர்க்க முடியவில்லை. அவள் பின் தொடர சந்திரமௌலி போய் தன் காரின் கதவை திறந்தான். அதற்குள் கிரிஷ் எழுந்து கதவை திறந்து வெளியே நடைபாதையில் இறங்கி நின்று கொண்டான். கீர்த்தி அந்த இடத்தை வேண்டுமென்றே தவிர்த்து விட்டு காரின் பின் சீட்டு கதவை திறந்தாள். ஒய் காண்ட் யூ என்று தன் பக்கத்து சீட்டை காட்டி ஒரு கேள்வி கேட்ட சந்திரமௌலி அதன் அபத்தத்தையும் தன் அவசரத்தையும் உணர்ந்து வாயை மூடிக்கொண்டான். பின்னால் திரும்பி பார்த்துவிட்டு சந்திரமௌலி காரை ஸ்டார்ட் செய்தான். ஓர் இங்கிதமான உருமலோடு காரின் என்ஜின் உயிர் பெற்றது. சோ தேங்க்யூ என்று மிகவும் அந்யோன்யமான ஒரு சிநேக பாவத்தோடு நடைபாதையில் நின்ற கிரீஷுக்கு சந்திரமௌலி கையாட்டினான். அந்த தேங்க்ஸ் பொருள் பொதிந்தது என்று கீர்த்திக்கு தோன்றியது. கிரீஷுக்கு அவள் கையை அசைத்தாள். அவன் மகிழ்ச்சியோடு முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிய கையாட்டினான். அந்த இம்பாலா புறப்பட்ட போது ஜூவில் நேற்று கிரீஷ் சொன்ன வார்த்தைகள் எதிரொலித்தன. ஐ லவ் யூ, ஐ லைக் யூ, ஐ அட்மையர் யூ. என்னமாய் தன் நேரத்தை கிரீஷ் நிரூபித்திருக்கிறான் என்று நினைத்த போது சந்திரமௌலி பேசத் தொடங்கினான். ஐ எம் வெரி சாரி கீர்த்தி. அந்த இம்பாலா சந்திரமௌலி சொன்ன மாதிரி 5 நிமிஷத்திற்குள் ரீஜனல் காலேஜுக்கு திரும்பி வரவில்லை. ஹோட்டல் உட்லாண்ட்ஸ் எதிரில் அது அரை மணி நேரம் நின்று கொண்டிருந்தது. பின்பு கீர்த்தியின் விருப்பப்படி அங்கிருந்து புறப்பட்டு நஞ்சன்கூட்டிற்கு செல்லும் சாலையில் கம்பீரமாக மிதந்து சென்றது. கீர்த்தி சந்திரமௌலியின் பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்தாள். எவ்வளவு நாளா உனக்கு கிருஷ தெரியும் கேட்டான் சந்திரமௌலி. ஜஸ்ட் 6 மாசமா. பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். கீர்த்தி அதற்கு பதில் எதுவும் கூறவில்லை. யூ நோ ஹவு ஹி மெட் மீ? கையில ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் ஒரு காப்பி கொண்டு வந்திருந்தார். என்ன கீர்த்தி பேசாம வர்றியே என்றான் சந்திரமௌலி. என்ன பேசுறது? பதில் சொன்னாள் கீர்த்தி. ஹோட்டலில் சர்வர் காஃபி கொண்டு வர போனதும்
சந்திரமௌலி கர்ச்சீப்பை எடுத்து அழுத்தமாக முகத்தை துடைத்துக் கொண்டதை நினைத்தாள். அவர் கண்ணீரை மறைக்கிறார் என்று அவளுக்கு பளிச்சென்று புலப்பட்டது. கண்ணீர் கூட ஒரு சில சமயங்களில் விடுதலையின் சின்னமாகி விடுவதை நினைத்து பார்த்தாள் அவள். ஏதோ கிரீஷ் போய் இவர் மனதை தொட்டதனால் மட்டுமே இவர் இளகி விட்டிருக்க மாட்டார் என்று நினைத்தாள் அவள். எங்கோ ஓர் உறுத்தல் இவரை வருத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும். சந்திரமௌலியோடு வந்த பயணங்களில் அது ஒரு தனி விதமாக இருப்பதை கீர்த்தி உணர்ந்தாள். இதற்கு காரணம் அந்த பயணமா, மீண்டும் சந்திரமௌலியோடு சேர்ந்து மதர் சுப்பீரியரை சந்திக்கப் போவதா, எதிர்காலமா என்று அவளால் அப்போது தீர்மானிக்க முடியவில்லை. வையவன் எழுதிய குறுநாவல் முற்றும். கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு கதைதான். கிரிஷ் தன்னுடைய காதலை கீர்த்திகிட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் கீர்த்திக்கு அவளுடைய கணவன் மேல அன்பு, பாசம், காதல் எல்லாம் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அதனால முரளியோடு சந்திரமௌலி பாக்குறேன்னு சொல்லிட்டே தான் போனான். சோ போய் சந்திரமௌலிகிட்ட என்ன பேசினாருன்னு தெரியாது. சந்திரமௌலி மனசு திருந்தி கீர்த்தி ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. சோ தன்னுடைய காதலை சொன்னதுக்கு அப்புறம் கூட தான் நேசித்த, தான் விரும்பின பொண்ணுக்கான வாழ்க்கையை தேடி கொடுத்த அந்த நட்பு இருக்கு பாருங்க, கிருஷ்ணனுடைய நட்பு, அதை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா காதல் சொன்னவங்க மீண்டும் அதை தன்னுடைய அவளுடைய முன்னாள் கணவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு மனசு வருமா? அப்படி ஒரு மனசு கண்டிப்பா உண்மையான ஒரு நண்பனுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த கதையில தெரிய வருது. சோ இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?